தீவிரமான விளம்பர வெறியில் இருக்காரு விஜய். நான் மட்டும்தான் உலகத்தில் புனிதராக வந்து வரைக்கிறேன், எல்லாம் நல்ல பண்ணியிருக்கேன், செய்யணுமோ இல்லையோ நம்ப வைக்கிறோம் அப்படின்னு தெரியுது. 4337 கோடியை 5 வருஷத்தில் கொண்டு வர சொல்கிறாங்க இந்த கம்பெனி. ஆனால் அதுக்கு ஃபர்ஸ்ட் ஃபேஸில் அவங்க வின் பண்ணணும் அப்படின்னு அவங்களே தான் சொல்கிறாங்க. எங்கே இது 15,000 கோடி வந்துச்சு? கடைசியில் அந்த எம்யூ பேருக்கு இந்த விஜய் அரசாங்கம் கேட்டிருக்கும் போல சார், அந்த ஒரு வருஷத்தில் 800 கோடி சின்ன தொகையாக இருக்குது, 4 வருஷத்துக்கு சேர்த்து ஒரு தொகை போட்டுதாங்க. சரி ஓகேங்கன்னு சொல்லி அவனும் சேர்த்துட்டு 4700 கோடி, 4731 கோடி 5 வருஷத்துக்கு. சூப்பர் சார் சார் 4000 கோடி கம்மியாக தெரியுது. அப்புறம் ஒரு 10,000 கோடி 15,000 கோடி போட்டு விடுங்க. ஓகே போட்டு போகிறோம். நீங்கள் ஆடிட்டு கேளுங்கப்பா, ஏப்பா அவர் 15,000 கோடிக்கு போடணுமாப்பா, செய்தி போடணுமாப்பா, ஏதாவது பண்ணி விடுப்பாப்பா. 15 வருஷத்துக்கு சேர்த்து 15,000 கோடி முதலீடு பண்ணுறதுக்கு திட்டம் முடிச்சு விட்டாங்க. அட எம்ஓயில் இவ்வளோ ப்ராடக்ட் பண்ணுவீங்க, விளம்பரம் விளம்பரம் தானே இது. எங்கே கீர்த்தா ரீல்ஸ்க்கு தான் வெளியே வர சொல்லுங்க, ஊரை ஏமாத்துறீங்க. அவ்வளோ தூரத்துக்கு முட்டாளத்தையும் செய்தி தெரியுதா உங்கள் பின்னாடி எல்லாரும் முட்டாள சுற்றி தெரிவிச்சிங்க. இதில் இன்னொரு குடும்பம் இருக்குது. அது என்ன அப்படின்னா, இந்த சோலார் பேனல், இந்த சோலார் சம்மந்தப்பட்ட விஷயம் இருக்கு இல்லையா, அதில் இருக்கிற விஷயத்தை சொல்லுங்க. இந்த செக்டாரே அவங்க நினைக்கிறப்ப 15,000 கோடி வரலாம்ல, வளர்ச்சிருந்துச்சுன்னா அப்படின்னு. சரி நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. 6 மாதம் முன்னாடி வந்து செய்தியை படிங்க. செய்தி படிக்கலாம் தற்கூரியாக போய் உடம்பு இவங்க தெரிய வேண்டியதான். பிடிக்குதோ இல்லையோ உங்கள் குழந்தைகளை செய்தி படிக்க வைங்க. ஆனால் தமிழ் செய்திகள் எப்படி தமிழ் சினிமா பார்க்கக்கூடாதோ அது மாதிரி தமிழ் செய்திகளையும் பார்க்கக்கூடாது. எனக்கு என்னமோ அது நல்லது படுது. ஏன்னா 4 மாதம் முன்னாடி தான் ட்ரம்ப் தான் அறிவிச்சார் 123% நினைக்கிறேன் டாக்ஸ். எதுக்கு? சோலார் பேனல் மட்டும் அறிவிச்சார். சைனா இந்தியாவில் இம்போர்ட் ஹெவியாக இருக்குது, உள்நாட்டு உற்பத்தி பிரச்சனை வருஞ்சிட்டு அமெரிக்கா தடை விதிச்சு. அமெரிக்கா தடை விதிச்சதுக்கு முன்னாடி வந்து இந்த சோலார் செக்டார் இருக்குல்ல, அது பெரிய லெவலில் கீழே போய்கிட்டு. அந்த சோலார் செக்டாரை இன்னும் எந்திரிக்காமல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா அதனுடைய நம்ம முதல்ல ஒரு பெரிய கவர்ச்சி இருந்துச்சு 2 வருஷம் முன்னாடி, அந்த கவர்ச்சி குறைஞ்சிருக்கு. மக்கள்கிட்ட அந்த அக்செப்டன்ஸ் ரொம்ப தீவிரமாக இல்லை, இது எதிர்பார்த்த அளவுக்கு. எனவே நீங்கள் சோலார் சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் இல்லையா, அவருடைய அந்த மார்க்கெட் வேல்யூ பாருங்களேன், அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருக்கும். இந்திய அரசாங்கம் ஒட்டுமொத்தமாக அதுக்கு போகிற பட்ஜெட் 33,000 கோடி. அதாவது எல்லா ஆர்டரும் இவங்க எடுக்கிற மாதிரியா, விக்ரம் எடுக்கிற மாதிரியா, விக்ரம் சோலார் எடுக்கிற மாதிரியா, எனக்கு புரியலையே. சோலார் பம்பில் அரைச்சி ஏகப்பட்ட விஷயம் இருக்குது சோலார் கீழே. எப்படி இவங்க 15,000 கோடி முதலீடு பண்ணுறான்னு ஒரு செய்தியை போடுறாங்க, அதுக்கு முன்னையும் பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்களை பகுத்தாய்வு பண்ண தெரியாது. இப்படி எதுக்கு ஏமாத்தணும்?